إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை சொல்லப்படக்கூடிய வரலாற்று செய்திகள் அனைத்தும் ஏதோ கற்பனையாக சொல்லப்பட்டது, ஏதோ ஒரு வாழ்க்கையில் நடைபெறாத ஒரு செய்தியை, ஒரு செயல்பாட்டை எண்ணத்திற்கேற்ப அவர்களாக சொல்லிவிட்டு கடந்து விட்டார்கள் என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய அனைத்து வரலாற்று செய்திகளும் உண்மையானது, மெய்யானது என்பதை நாம் உள்ளத்தில் ஆழ பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். அழகிய மார்க்கத்தை அழகான முறையில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகளை நாம் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாம்னா என்ன, இறைவன்னா யாரு, முகமது நபி என்பவர் எப்படிப்பட்ட தூதர், அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு தாவாவாக அழைப்பு பணியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் முதன்மையாக நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய செயல்களை நாம் சீர்படுத்திக் கொண்டால், நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொண்டால், நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து பிறமத மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான பல சூழல்கள் அமையத்தான் செய்யும். நம்முடைய செயல்பாடுகளே சரியாக இல்லை, நம்மளை ஏனோ தானமாக வாழ்கிறோம், இஸ்லாம் சொல்லப்படக்கூடிய அனைத்து சட்டத்திட்டங்களையும் கடைபிடிக்காம ஹராமான வழியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னா நம்முடைய செயல்பாடு போகக்கூடிய மக்கள் தான் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நம்முடைய மார்க்கத்துல வட்டி ஹராம் தடை செய்யப்பட்டது. வட்டி நம்ம வாங்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா பிற மத மக்கள் பார்க்கறாங்க. எப்படி பார்க்கறாங்க? இஸ்லாம்னா என்னதான் சொல்ல வருது, இஸ்லாம்னா எப்படிப்பட்ட மார்க்கம் அப்படின்னு சிந்திக்கும் பொழுது இந்த இஸ்லாமியர் ஒருவர் வட்டி வாங்கிட்டு இருக்கிறாரு, வட்டியை கொடுத்துட்டு இருக்கிறாரு, வட்டிக்கு சாட்சியாக போயிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வை மாற்றமா சார்ந்த நண்பர்களுக்கு போய் சேர்ந்ததுன்னு சொன்னா எப்படிப்பட்ட பார்வையாக வெளிப்படுத்துவாங்க? நம்மளும் வட்டி வாங்குறோம், அவங்களும் வட்டி வாங்கத்தான் செய்யறாங்க. நம்மளும் வட்டிக்கு சாட்சியாகத்தான் போறோம், அவங்களும் வட்டிக்கு சாட்சியாகத்தான் போறாங்க. அவங்க வட்டியை கொடுக்கத்தான் செய்யறாங்க, நம்ம வட்டியை கொடுக்கத்தான் வாங்கத்தான் செய்யறோம். நம்முடைய செயல்பாடுகளும் அவருடைய செயல்பாடுகள் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா இஸ்லாம் என்றால் என்ன என்று விளக்கத்தை பெறுவதற்கான சூழல் நாம் ஏற்படுத்திக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியாக எப்படி இறக்குறான்னு சொன்னா, நபியே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்கள் மத்தியில நீங்க சொல்லுங்க, அமைதியாக, அழகாக, கண்ணியமாக மக்கள் மத்தியில் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றின பிரச்சாரத்தை நீங்கள் செய்யுங்கள். ஒரு நீங்கள் கருவெடுத்தவராக, கடின போக்குடையவராக, கோபமுடையவராக நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா மக்கள் உங்களை விட்டு என்றோ விரண்டு ஓடி இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடு எப்படி இருக்கணுமா? தாவா செய்ய போகும்போது அல்லாஹ்னா ஒருவன் தான் பார்,
அல்லாஹ்வுடைய தூதர்ப்பா, மர்மம் இருக்குதுப்பா, சொர்க்கம் இருக்குப்பா, நரகம் இருக்குப்பா, இது தீமைப்பா, நன்மைப்பா என்று நீங்க சொல்வதாக இருந்தால், மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதாக இருந்தால், அந்த செயல்பாட்டை உங்களுடைய மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுத்திவிட்டு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யும் பொழுது அதை வைத்து மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி நாம் ஏற்படுத்தும். ரசூலுடைய வாழ்க்கை முழுமையான ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடம், ஒரு படிப்பினை பெற்றுத்தரக்கூடிய ஆகச் சிறந்த ஒரு பாடம். எப்படிப்பட்ட பாடம்? இன்றைக்கு நாம் இடத்துல வரக்கூடிய கோபத்தினுடைய வெளிப்பாடாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏதோ ஒரு தீங்கு பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல, ஏதோ ஒரு கோயை வச்சுட்டாரு, மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்குதுல்ல, விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்குதுல்ல, இந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய சக மனிதனை மன்னித்து அரவணைக்கக்கூடிய இந்த ஆகச்சிறந்த பண்பு இருக்குதுல்ல, இந்த ஆகச்சிறந்த பண்பை குறித்து ரசூலுல்லாஹ் செயல்படுத்தி காட்டுறாங்க. ஒரு போர்க்களம் நடந்து முடிஞ்சிருச்சு. கைதிகளாக சில மனிதர்களை ரசூலுல்லாஹ் சிறைப்பிடிக்கிறாங்க. அத ஒரு கைதிய ரசூலுல்லாஹ் சிறைப்பிடிச்சு ரசூலுல்லாஹ் போயிட்டு அந்த மனிதனை கேட்கிறாங்க, நான் உனக்கு எதுவும் செய்யணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அவன் மனிதன் சொல்றாரு, நான் என் உள்ள செல்வங்கள், பொற்காசிகள் எல்லாமே உங்களுக்கு நான் ஒப்படைச்சிடுறேன், எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்க விடுதலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சிரித்து கொண்டு மீண்டும் சொல்லிக்கிறார். திரும்பவும் வர்றாரு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உனக்கு நான் எதுவும் செய்யணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. மனிதன் சொல்றாரு, இந்த மாதிரி என்னுடைய செல்வங்கள், பொற்காசுகள் எல்லாரும் உன்னை ஒப்படைச்சிடுறேன், எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், நீ விடு வச்சிருங்க அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் போயிட்டு திரும்ப வர்றாரு. திரும்ப அதே மாதிரி கேள்வி கேட்டுவிட்டு, உனக்கு எதுவும் செய்யணுமா அப்படின்னு கேட்ட உடனேயே அந்த மனிதன் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரை, என்னுடைய விலங்கை கையை அவிழ்த்து விடுங்க அப்படிங்கிறாரு. செல்வமோ பொற்காசோங்கிற வார்த்தை வரல, என் கையை நீங்க அவிழ்த்து விடுங்க அப்படிங்கிறார். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கையை அவிழ்த்து விடுறாங்க. அவிழ்த்து விட்ட கையோட இந்த மனிதர் நேராக சென்று தன்னுடைய உடல்களை சுத்தம் செய்வதற்காக ஒழு செய்துவிட்டு ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, இந்த உலகத்திலேயே எனக்கு யாரோடைய முகத்தை பார்த்தா வெறுப்பாக இருக்குமோ, இவர் முகமா பார்க்கவே கூடாதுப்பா அப்படிங்கிற வெறுப்பிற்குரிய முகமாக முகமதே உங்களுடைய முகத்தை நான் நினைச்சிட்டு இருந்தேன். உலகத்திலே ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே இவரை மட்டும் பார்க்கவே கூடாது, பார்த்தா வெறுப்பா இருக்கிறோம்ல, அப்படி வெறுப்பிற்குரிய மனிதனுடைய முகமாக நபியே முகமது உம்முடைய முகமாக நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மதம் எந்த மார்க்கமாக இருந்தாலும் எனக்கு இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பார்த்தால் மட்டும் ரொம்ப கோபம் வரும், ரொம்ப கடுமையாக இருக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். உங்களை இந்த போக்கை பார்த்த பிறகு சிறை பிடித்த மனிதரை பார்க்கிறீங்க, என்ன கேட்கிறீங்க, எனக்கு எந்தவித துன்பமும் கொடுக்கல, அடியும் கொடுக்கல, வேதனையும் செய்யல, எந்தவித சோதனையும் எனக்கு கொடுக்கல, சிரித்த முகத்தோடு என்னை அரவணைச்சிருக்கீங்கள, இந்த மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை என்கின்ற குணத்தை என்னோட காமிச்சீங்கள, இப்படிப்பட்ட நறுக்குணத்தை பார்த்து நான் உங்களை இறை தூதராக ஏற்றுக்கொள்கிறேன். எந்த இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ, எதையெல்லாம் சிலைகள் என்று சொல்கின்றீர்களோ, எவற்றிற்கு சக்தி உள்ளது என்று சொன்னீர்களோ, எவற்றிற்கு சக்தி இல்லை என்று சொன்னீர்களோ, உங்களுடைய சொல்லிற்கு இணங்க கட்டுப்பட்டு இறைவனாகிய ஒருவனை அல்லாஹ் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நிக்க வச்சு அவங்க முன்னாடியே களிமா சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த மனிதனுடைய மனமாற்றத்திற்கான அடிப்படை காரணம் என்ன? இவர் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறதுக்காக இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை பார்க்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாட்டை பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி மக்கள்கிட்ட அணுகுனாங்க, எப்படி கண்ணியமாக பேசினாங்க, எப்படி அன்போடு அரவணைச்சாங்க,
என்ன கைதியாக இருந்தாலும் துன்பமே கொடுக்காம நம்மோடு இணங்கி அன்பு என்கின்ற அரவணைத்தோடு பேசுறாங்களே, அப்படிப்பட்ட அன்பை பார்த்து, அப்படிப்பட்ட அரவணைப்பை பார்த்து, கைதியாக இருந்தாலும் சரி, என்னை நீதான் போர்க்களத்தில் கொலை செய்ய வந்தாய் என்று இருந்தாலும் சரி, அந்த மனிதனை மன்னித்து, இந்த மன்னிக்கக்கூடிய குணத்தை பார்த்து அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறான்னு சொன்னா, நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து யாராவது மெய்சிலிருக்க பேசியிருக்கிறார்களா? நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கான காரணமே பாய் உன் மரத்தை பார்த்தாம நான் வரேன் எங்கேயாவது சொல்றாங்களா? உடைய கண்ணியமான பேச்சை பார்த்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன் சொல்றாங்களா? ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் பிரச்சனை அப்படின்னு சொன்னா 4 செவத்துல முடிக்க வேண்டிய பிரச்சனை எங்க வரைக்கும் வருது? பக்கத்து வீட்டுக்கூடிய ரூம் வரைக்கும் கேட்குது. அது மாத்திரமல்ல, மனைவி அடிக்கக்கூடிய இடத்துல நடு ரோட்ல வச்சு அடிக்கக்கூடிய அசிங்கமான வார்த்தை சொல்லக்கூடிய இப்படி ஒரு செயல்பாட்டை நாம் செய்து மக்களை வென்றெடுக்க போகின்றோமா? ஒரு கணவன் மனைவியினுடைய ஒரு இணக்கம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமும் இறை தூதரும் என்ன காட்டி தந்தார்களோ அதன் அடிப்படையில் அரவணைத்து அன்பாக கண்ணியமாக ஒரு கணவன் மனைவி வீட்டுல வாழ்ந்தாங்கன்னு சொன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாட்டு மக்கள் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? ஏன்னா அவங்க வீட்டுல குடி வந்து வருஷ கணக்கா ஆயிடுச்சுங்க, அந்த வீட்டுல ஒரு சண்டை கூட சத்தம் வெளியே வரதில்லையாங்க, பேசுவாங்க. வீட்டுல எது சமைக்கிறாங்களோ உடனே அண்டை வீட்டாருக்கு கொடுத்து அவங்க சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க, பரிமாறுறாங்களேங்க. இதெல்லாம் யாருடைய பழக்கங்க, யாருடைய பழக்க வழக்கங்க, எப்படிப்பட்ட பழக்கங்க சொல்லி நம்முடைய பழக்க வழக்கங்களை பார்த்து தெரிந்து மாற்று நண்பர்கள் பேசுறாங்க என்று சொன்னா அங்கதான் இஸ்லாமிய ஈர்ப்பு வளரும். இந்த பல்வேறு குடும்பத்தை பற்றி பேசக்கூடிய பேச்சு என்னவாக இருக்கு? அந்த பாயா இவங்களா அப்படி வாழையே கூடாதுங்க அப்படின்னு பேசுறாங்க. ரொம்ப ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை சொல்லி ரோட்ல பேசுறாங்க, ஆபாசமாக பேசுறாங்கன்னு சொல்லி நம்ம எதிரில் அடிப்படையில் முன்னுதாரணமாக காட்டணுமோ அதையெல்லாம் விட்டு மார்க்கம் தடுத்த செயல்ல முன்னுதாரணமாக வச்சு மக்கள் மார்க்கத்தை விட்டு விரண்டு ஓடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பண்பு உணர்த்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாடம் செயல்பாட்டை வைத்து இஸ்லாத்தை வளர்ப்பது, செயல்பாட்டை வைத்து இஸ்லாத்தை நோக்கி மக்களை அழைப்பது. நம்முடைய செயல்பாடுகளை சரி செய்து நம்மை நாம் பரிபூர்ணப்படுத்திக் கொண்டால் நம்முடைய அனைத்து உணர்வுகளையும் செயல்பாடுகளையும் பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுவதற்கான வாய்ப்பும் சூழலும் வந்து ஏற்படும். இன்னொரு ஒரு சக மனிதன்ட்ட ஒரு கேள்வின்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கேள்வியை கேட்கும் பொழுது ஏதேனும் குறையை சுட்டி காட்டும் பொழுது அவரோடு பேசக்கூடிய பேச்சுவார்த்தை, உதாரணத்துக்கு பாய் நீங்க இந்த மாதிரி கவுரு பண்ணீங்க, பாய் இந்த மாதிரி நீங்க தீங்கு பண்றீங்க, நீங்க திருந்துங்கன்னு சொல்லி மாற்று மதத்தை சார்ந்த ஒரு நபரை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு? நீ சொல்லி நான் கேட்கணுமா? நீங்க அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா? நம்மளோட குறையை சுட்டி காட்டுறாங்க. குறையை சுட்டி காட்டும் பொழுது கூட தன்னை திருத்து கொள்ளாம அவருக்கு எதிராக கடின போக்கோடு ஒரு கடுமையான வார்த்தையை சொல்வது. இப்படிப்பட்ட கடின போக்கோடு வார்த்தையை சொல்வதாக இருந்தா இஸ்லாம்னா என்ன என்று தெரிவதற்கு ஆசை வருமா? ரசூலுல்லாஹ் ஒரு பாவிஜர் வராரு, வந்துட்டு எப்படி வராங்கன்னு சொன்னா ரொம்ப ஒரு பயந்த நிலையில வராங்க, நடுங்கி நிலையில வராங்க. ஏன் அப்படி வராங்க? அல்லாஹ்வுடைய தூதர்னா ஒரு பெரிய ஒரு ஆட்சி இருக்கக்கூடியவரு, ஒரு பெரிய ஒரு அதிபதியாக இருக்கிறாரு, ஒரு நீதிபதியாக இருக்கிறாரு, ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமே ஒரு நீதி வழங்கும் இடத்துல உயர்தரமான இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லி
அவரை பார்ப்பதற்காக ஒரு பாதிரியார் வரார், நடுங்கி வரையில வரார். வந்துட்டு சபையில சகாபாக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, ரசூலா உட்கார்ந்துருக்கிறாங்க. உங்களை பார்த்துட்டு இந்த பாதிரியார் கேட்கிறாரு, ஆனா முகமதுனா யாருப்பா இங்க? கூட்டத்துல ரொம்ப ஒரு லட்சக்கணக்கான மக்கள்லாம் இல்ல, ஒரு 10 பேர், ரொம்ப குறைவான மக்கள் தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த மக்களோடு இணைந்து ரசூலாவும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இத பாதிரியார் கேட்கிறாரு, ஆனா முகமது எங்கப்பா? ரசூலா தனக்கு சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கலாம்ல, பெரிய தூதர் தானே. ஒரு சிம்மாசனம் போட்டு தனக்கு என்று ஒரு ஆடையை அணிந்து கொண்டு ஒரு கம்பீரமாக உயர்தரமான ஒரு ஆடை அணிந்து உட்கார்ந்துருக்கலாமே. ரசூல் அப்படிதான் உட்கார்ல. மக்கள் என்ன உடை அணிகிறாங்களோ, மக்கள் என்ன சாப்பிடுறாங்களோ, மக்கள் எப்படி வாழ்றாங்களோ அப்படி அவர்களோடு இணைந்து இணங்கி பழகி மக்களோடு மக்களாக ரசூல் வாழ்ந்தாங்க. சும்மா நான் ஒரு பெரிய அதிபதி, நான் பெரிய அதிபதி, நான் பெரிய மிகப்பெரிய இடத்துல இருக்கிறான தூதர்னு சொல்லி தன்னை தானே பெருமைப்படுத்திக் கொண்டு வழங்கியில தனக்குள் பெரிய ஒரு சோபா செட்டு சிம்மாசனம் போட்டு தங்கத்தால வெள்ளியால அலங்கரிக்கப்பட்ட ஒண்ணும் இல்லை. மக்கள் என்ன சாப்பிட்டாங்க? காய்ந்த ரொட்டியா, அது ரசூலாவும் சாப்பிட்டாங்க. 3 வேளை சாப்பாடா ரசூலாவுக்கு இல்லவே இல்லை. ரசூலா பல நாட்கள் பட்னியா இருந்திருக்கிறாங்க. ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கை. இப்படிப்பட்ட முகமது சபையில உட்கார்ந்து இருக்கிறாரு, இந்த மனிதர் வராரு. ஆனா முகமது யாரப்பா என்று கேட்கிறாங்க. அவருக்கு அடையாளம் தெரியல, இவர்தான் முகமது என்று தெரியல. ரசூலுல்லாஹ் உடனே எழுந்து நிற்கிறாங்க, நான் தான்ப்பா முகமது அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே முகமது நபி வராங்க. அந்த பாதியார அருமையாக சொல்லிட்டு பேசுறாங்க. ஏன் நீங்க நடுங்குறீங்க? ஏன் அப்படி பயப்படுறீங்க? ஏன் அச்சம் அடைகிறீங்க? நிதானமாக இருங்க, ரொம்ப லேசான இருங்க. யாரை பார்க்க, என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நீங்க எப்படி என்ன சாப்பிடுறீங்களோ அதான் நானும் சாப்பிடுறேன். நீ காய்ந்த ரொட்டியே சாப்பிடுறீங்களா? நானும் அதை தான் சாப்பிடுறேன். நீங்க என்ன இறைச்சியை நீங்க சாப்பிடுறீங்களோ அதான் நானும் சாப்பிடுறேன். உங்களுக்கு எனக்கு பெரிய என்ன வித்தியாசம் இருக்கு? என்னை பார்த்து ஏன் நீங்க நடுங்குறீங்க? நிதானமாக இருங்க, ரொம்ப பரபரப்போட வராதீங்க, நிதானமாக வாங்கன்னு சொல்லி ரசூலுல்லா அந்த மனிதன் சொல்றாங்க. இந்த பாதிரியார் அப்படியே பொறுமையாக இருந்து நிதானமா ஆயிடுறாரு. ஆன பிறகு ரசூலுல்லாஹ்ல இந்த பாதிரியார் ஒரு 3 கேள்வி கேட்கிறார். இந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பக்குவமான பதில் தான் சிறந்த ஒரு பாடம். நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு பெரிய தூதரு, ஏங்கிட்டே கேள்வி கேட்கிறியா அப்படின்னு சொல்லி உதாசனப்படுத்தல. எப்படி ஒரு போக்கு கையாளுறாங்கன்னு சொன்னா, கேள்வி கேட்க வரீங்களா, உங்களுக்கு புரியக்கூடிய விதத்துல அழகான முறையில ரசூலுல்லாஹ் தெரியப்படுத்துறாங்க. எப்படி தெரியப்படுத்துறாங்க? இந்த பாதிரியார் கேட்கிறாரு, முகமது நீங்கள் வெறுமனே அப்துல்லாவுடைய மகனாக இருந்தீங்கன்னு சொன்னா நான் கேட்கக்கூடிய இந்த 3 கேள்விக்கும் உங்களால ஆன்சர் பண்ணவே முடியாது. ஒருவேளை நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்னு சொன்னா நான் கேட்கக்கூடிய 3 கேள்விக்கும் ரொம்ப இலவசமாக நீங்க பதில் சொல்லிடுவீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சரி கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பாதிரியார் முதன்மையாக கேள்வி வைக்கிறாங்க, மறுமை நாளுடைய முதல் அடையாளம் இது அப்படின்னு கேட்கிறாங்க. 2வது கேள்வி கேட்கிறாங்க, சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய முதன்மையான உணவு எது அப்படின்னு கேட்கிறாங்க. 3வது கேள்வி கேட்கிறாங்க, ஒரு குழந்தை பிறக்குது, தாயுடைய சாயலையும் பிறக்குது, தந்தை சாயலையும் பிறக்குது, அது எப்படி? 3வது கேள்வி. இந்த 3 கேள்வியும் இந்த பாதிரியார் கேட்டு முடித்த பிறகு ரசூலுல்லாஹ் ரொம்ப நிதானமாக, ரொம்ப லேசாக, ரொம்ப கவனத்தோடு கண்ணியமாக அந்த மனிதன் சொல்றாங்க, நீங்க கேட்டீங்க 3 கேள்வி, இந்த 3 கேள்விக்கான பதில அல்லாஹ் இப்பதான் ஜிப்ரீல் மூலமாக எனக்கு தெரியப்படுத்தினார். நான் வெறுமனே முகமதாக இருந்தேன், அப்துல்லாவுடைய மகனாக இருந்தேன்னு சொன்னா நீ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. நான் அல்லாஹ்வுடைய தூதர்,
இறைவனுக்கு என்ன அறிவித்து கொடுத்தானோ அதை மட்டும்தான் பேசுவனே தவிர என்னுடைய சுய வெறுப்புகளை நான் தெரியப்படுத்த மாட்டேன். நீ கேள்வியில 3 கேள்வி, அந்த 3 கேள்விக்கான பதில ஏதோ ஜிப்ரீல் சொல்லிவிட்டு கடந்து விட்டார். ரசூலா முதன்மையான கேள்விக்கு வராங்க. மறுமையினாளுடைய முதல் அடையாளமா ரசூலா சொல்றாங்க, ஒரு பெரிய நெருப்பு கிழக்கிலிருந்து மக்களை விரட்டி கொண்டு வந்து மேற்குல மக்களை ஒன்று சேர்க்கும். அதான் மகசூர் மைதானம். முதல் அடையாளமாக நெருப்பு சொல்லி முடிக்கிறார். இரண்டாவது கேள்வி என்ன? சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய முதன்மையான உணவு எது? அல்லாஹ் தரக்கூடிய கண்ணியத்தை பார்த்தீங்களா? வெறுமனே சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாலே நமக்கு எல்லாமே கிடைச்சிடும், எதுவுமே குறைவு இருக்காதுல்ல. இந்த உலகத்தை போன்றுதான் எனக்கு சொர்க்கத்திலையும் கொடுக்கப்பட்டதை மக்கள் பேசுவாங்களாம். சொர்க்கவாசிகளுக்கு சில பழங்கள்லாம் கொடுக்க போறப்ப சொர்க்கவாசி சொல்லுவாங்களா, இந்த பழம் தான் நாங்க உள்ள உலகத்தை சாப்பிட்டோம், நீ தர என்ன பழத்தை கொடுக்குறீங்களோ அந்த பழத்தை தான் நாங்க உலகத்தை வளர்ப்ப சாப்பிட்டோம். அல்ல ஏன் அங்க சொல்ல வைக்கிறான் அப்படின்னா, உலகத்துல நம்ம சாப்பிடுறப்ப என்ன பழம் சாப்பிட்டாலும் சரி திருப்தி அடைவோமா. ஒரு பழம் ஒண்ணு சாப்பிடுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு குறை சொல்லுவோம், நம்ம காயா இருக்கு, என்னப்பா உள்ள வெறும் விதையா இருக்கு, ரொம்ப கசப்பா இருக்கு, மனசு திருப்தி அடையாது. ஒரு உணவு சாப்பிடுறோமா, சமைக்கிறோமா, சாப்பிட போறோமா, சாப்பிட்டு இருக்கிறப்ப போக வரும், இன்னும் உப்பே இல்லை, தப்புன்னு கிடக்கு, என்ன அரிசியை ஒழுங்கா வைக்கலையே, கொலைய வச்சிருக்கிற, வருதா திருப்தி இல்லாத வார்த்தை வருதா? உலகத்தை போன்ற எல்லா உணவுகள் மறுமையில் சொர்க்கத்தில் கொடுக்கப்பட்டாலும் அந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மன திருப்தியை கொடுப்பான். நீ என்ன உணவை சாப்பிட்டாலும் திருப்தி அடைகிற, என்னமா சுவையா இருக்கு, குறைய சொல்ல முடியலையே. அந்த மனிதன் ரொம்ப ஒரு திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணவுகளை வாரி வழங்குவான். அப்படி எல்லாமே கிடைத்தாலும் சரி, சொர்க்கவாசிகளை கண்ணியப்படுத்துவதற்காகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீ சொர்க்கத்துக்குள்ள வரும்போது உனக்கான வெல்கம் ட்ரிங்க்ஸ் சொல்லுவோமே. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா பிரியாணி, தால்ச்சா, ஆனியன் எல்லாம் ஒரு போம் இருக்கட்டும், நுழைஞ்ச உடனே ஒரு பணக்கற்காண்டு கொடுப்பாங்க, பன்னீர் தெளிப்பாங்க, அதை வெல்கம் ட்ரிங்க்ஸ் சொல்லுவாங்க. இப்படி நடைமுறை உள்ள சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் எப்படி தரான் அப்படின்னா, நீ சொர்க்கத்துக்குள்ள போய் என்னவா சாப்பிட்டுக்க, நீ உள்ள போறதுக்கு முன்னாடியே நான் உன்னை கண்ணியப்படுத்தணும்ல, நான் உனக்கு வேண்டிய கொடுக்கணும்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசிகளுக்கு முதல் உணவாக பெரிய ஒரு மீன்ல ஈரல் பகுதி இருக்குல்ல, அந்த ஈரல்ல மேல் அதிகமான சதை துண்ட சோனவாசிகளுக்கு கொடுப்பாங்க. ஈரல் பகுதி மட்டும் இல்லை, ஈரல் பகுதியோடு சேர்ந்து மேல் அதிகமான சதை துண்டு அல்லாஹ் கொடுக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாரு. நீ சொர்க்கத்துக்குள்ள போயிட்டு ஒரு ஆடு நடந்து போகுது, கோழி நடந்து போகுது, ஆளை சாப்பிடும் போல இருக்குன்னு நினைச்சா போதும், உனக்கு உணவாக வந்து நிக்குமே. ஒரு கோழி போகுதா, எனக்கு வித்தியாசமா சாப்பிடணும் நடக்கிறியா, அல்லாஹ் கோழி எப்படி சாப்பிட ஆசைப்படுறியா அல்லாஹ் கொடுப்பான. நீ ஆசைப்படுற எல்லா உணவும் சொர்க்கத்துல கிடைக்கும் தான், மாற்று கருத்து இல்ல. ஆனா சோழவாசி நான் கண்ணியப்பட்டுருவோம்ப்பா, கௌரவப்பட்டுருவோம்ல. எனக்காக உலகத்துல வாழலாம், எல்லா துன்பத்தையும் சோதனையும் அவன் தாயங்கிட்டான், எல்லாம் எனக்காகவே இருந்தான், எனக்கு இணை கற்பிக்காம இருந்தானே, அப்படிப்பட்ட சோழவாதிக்கு நான் கண்ணியப்படுத்த கூடாதா? இந்த சோழவாதிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உணவாக, முதன்மையான உணவாக அல்லாஹ் கொடுக்கலாம் அப்படிங்கிற பதிலை ரசூலுல்லா அந்த மனிதனுக்கு தெரியப்படுத்துறார். பாதிரியார் சொல்றாரு, நான் கேட்ட அந்த 2 கேள்விகளுக்குமே நீங்க சரியான பதில் சொல்லிட்டீங்க. இந்த 3வது கேள்விக்கு வர, இந்த 3வது கேள்விங்கிறது மார்க்க ரீதியான கேள்வி இருந்தாலும் விஞ்ஞான ரீதியான கேள்வி, சயின்ஸ் ரீதியான கேள்வி. இந்த விஞ்ஞான ரீதியான கேள்விய ஒரு சாதாரண ஒரு மனிதனால சொல்ல முடியாது. ஒரு குழந்தை பிறக்குது, அது தந்தையோட சாயன பிறக்குது, எப்படிப்பா பிறக்குதுன்னு கேட்டா சொல்ல இயலாது. அது விஞ்ஞான ரீதியான சில ஆய்வு பண்ணி தான் சொல்லணும்.
ரசூலுல்லாஹ் ஆய்வு பண்ணுவதற்கான கருவிகளா இருந்துச்சா? எதுவுமே இல்லை. அப்ப அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்கிறான். எப்படி அறிவிச்சு கொடுக்கிறான்? ஆணினுடைய தரப்பு முந்திவிட்டால் குழந்தை தந்தை போல பிறக்கும். பெண்ணினுடைய தரப்பு முந்திவிட்டால் இந்த குழந்தை தாயாரை போல பிறக்கும். ஒரு தேரிக்கலா சொல்லி முடிச்சார் ரசூலுல்லாஹ். இதான் பதில். என்னை நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம்ல, குரோமோசோம் படிச்சிருப்போம், எல்லாரும் படிச்சிருப்போம் குரோமோசோம் அப்படின்னு. அந்த குரோமோசோம்னா என்ன? வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள். இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. ஆண்கள்கிட்ட 24 குரோமோசோம் இருக்கும், பெண்கள்கிட்ட 24 குரோமோசோம் இருக்கும். ஆணுடைய 24 குரோமோசோம் பெண்ணுடைய தரப்பை முந்திருச்சு அப்படின்னு சொன்னா ஆணை போன்ற தகப்பனை போன்று பிள்ளை பிறக்கும். பெண்ணினுடைய குரோமோசோம் 24 இருக்குல்ல, அந்த பெண்ணின் தரப்பு குரோமோசோம் 24 ஆண் தரப்பை முந்திவிட்டால் அந்த குழந்தை தாயாரை போல பிறக்கும். இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்றான். ரசூல் அப்பே சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? ஆண்களின் தரப்பு முந்திருச்சுன்னா தகப்பனை போலப்பா, பெண் தரப்பு முந்திருச்சா தாயாரை போலப்பா, தேர்கள் அவ்வளவுதான், சாப்டர் கோர்ஸ். ரெண்டும் கட்டான பிறப்பான் பாருங்க. தாயை போலவே சிரிப்பான், தந்தையை போலவே முறைப்பான். தாயை போலவே நடப்பான், தந்தையை போலவே அழுவான். இப்படி ரெண்டும் கலந்தமா இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு என்ன அப்படின்னா, இவன் உள்ள 14, இவன் உள்ள 10. ஒரு ஈவனா போகாம ஒரு ஏற்ற தாழ்வோடு குரோமோசோம் ஒன்று சேருமா அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு இன்றைய விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிருக்கிறான். இந்த 3 கேள்விக்கு என்ன அழகான முறையில, கண்ணியமான முறையில புரிய வைத்து அவரை தெரியப்படுத்துறாங்க. அந்த 3 கேள்வியை கேட்ட உடனே பாதிரியார் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த அழகான பண்பை பார்த்து விட்டு, அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்க சாதாரண ஒரு முகமதாக இருக்க மாட்டீங்களா? நான் முழுமையாக உங்களை ஈமான் கொள்றேன், தூதர்னு சொல்லி நான் முழுமையாக பின்பற்றுறேன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பாதிரியார் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, யார் எவர் எப்படி கேள்வி கேட்டாலும் அவரிடத்துல நம்ம அழகான முறையில, கண்ணியமான முறையில, லேசான முறையில எப்படி புரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் அழகான முறையில புரிய வைக்கணும். அப்படி இல்லாம நம்ம கடுமை போகும்போது, நான் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய இடத்துல நிர்வாகத்தில் இருக்கிறேன், நீ ஏன்டா வந்து கேள்வி கேட்கிறியா அப்படின்னு கடுமை போக காட்டணும்னு சொன்ன யாரும் இஸ்லாத்துக்கு வருவாங்களா? இஸ்லாத்தை படிக்கணும் ஆர்வம் வருவாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பண்பு எப்படிப்பட்ட பண்பு? மக்களோடு மக்களாக இணங்கி பழகும் பொழுது நான் வேறு நீ வேறு அல்ல, அனைவரும் சமம் என்கின்ற ஒரு சமத்துவத்தை ரசூலுல்லாஹ் இந்த முன்னிறுத்தி காட்டினாங்க. இதனால் அந்த பாதிரியார் அப்துல்லா இப்னு சலாம் என்கின்ற இந்த பாதிரியார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யும் நிலைமைக்கு போறார். அப்ப நம்முடைய செயல்பாடுகளை நாம் அழகுபடுத்திக் கொண்டோம் என்று சொன்னா நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து மக்கள் செய்வாங்க, இஸ்லாத்து மக்கள் மழையாக வருவாங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, நம்முடைய செயல்பாடுகளை சரி செய்வது குறித்து ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, தாய் தகப்பனை மதிக்கக்கூடிய மதிப்பு. இன்றைக்கு பெரும்பாலான முதியோர் இல்லங்கள்ல எதிர்க்கப்படக்கூடிய தாயும் தகப்பனும் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார். ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதான தாயும் தந்தையும் தான் அதிகப்படியாக முதியோர் இல்லங்கள்ல இருக்கக்கூடிய வரலாறு சென்சஸ் கணக்குல தெரியப்படுத்துறாங்க. இதற்கெல்லாம் அடிப்படை என்ன அப்படின்னா, அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள்கிட்ட மார்க்கம் இல்லை. 2வது, தாய் தகப்பனை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கவனிப்பும் இல்லை.
வயது ஆயிட்டாங்க, வயது அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த தாயும் தகப்பனையும் எப்படி நம்ம கலட்டி விடலாம், ரொம்ப ஒரு சிரமப்படுத்துறாங்கல்ல, ரொம்ப நம்மளை காயப்படுத்துறாங்களேன்னு சொல்லி வயதான தாயும் தந்தையும் எப்படி விரட்டி விடலாம் என்றெல்லாம் குடும்பத்துல பேசுறாங்க. இது ஒரு அழகான ஒரு வழிமுறையா யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு தாய் பிரசவத்துல இருக்கிறாங்கல்ல, அவன் குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது மரணத்தினுடைய விளிம்பை தட்டி விட்டு வராங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வேதனையை அனுபவித்துதான் தன்னுடைய குழந்தைய அவங்க பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்த உடனே அவங்க நிம்மதியா இருந்துடுறாங்களா? இல்ல, உடம்புல பலவேறான சில மாற்றங்கள். ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பின்னாடி முதுகுல ஊசி குத்துவாங்க, மவுத்து வரைக்கும் அவங்களால அந்த வலி போகவே போவாங்க, குறிஞ்சு நிம்மறவே முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. இப்படிப்பட்ட துன்பத்தின் வெளியாகத்தான் மிகப்பெரிய ஒரு கடினமான சூழலை தான் நம்ம எல்லாத்தையும் தாய் தகப்பன் பெற்று எடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாய் தகப்பனுக்கு கண்ணியப்படுத்தும் விதமாக நம்மால் முடிந்த பணிவு என்னும் அன்பு எனக்கூடிய சிறகை உரித்து அரவணைத்தோம் என்று சொன்னா அல்லாஹ்விடத்துல மிகச் சிறந்த ஒரு பாக்கியத்தை பெறலாம். ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்கல்ல, ஆற்றுல வயதான தாய் தகப்பன் இருந்து அவர் மூலமாக நன்மையே வந்து அவனுக்கு அடையல அப்படின்னா அவன் மூக்கு மண்ணே கவட்டும்னாங்க. ஒரு முறை இல்ல, 3 முறை. வயசான தாய் தகப்பனுக்கு இருக்கிறாங்கல்ல, உன் தாயையும் உன் தந்தையைக்கும் நீ செய்ய வேண்டிய கடமை நீ சரியாக செய்யாம, அவங்களால வரக்கூடிய நன்மையை நீ சரியாக பயன்படுத்தாம நீ பாவமே பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா நீ அல்லாஹ்வுக்கு எப்படிப்பட்டவன் தெரியுமா? மூக்கை மண்ணை கவட்டும் என்ற வார்த்தை அந்த காலத்துல நீ நாசமாகத்தான் போவ என்பதற்கான பொருள். சும்மா மூக்கை மண்ணை கவட்டும்னா அது மூக்கு மண்ணு அப்படி கிடையாது. நம்ம நாசமா போகக்கூடிய அல்லாஹ்விடத்துல சாபத்தை நாசத்தை பெற்று தரக்கூடிய ஒரு செயல்பாடு என்ன அப்படின்னா நம்முடைய தாய் தகப்பனை சரியாக பார்த்து கொள்ளாமல் இருப்பார். இந்த வழிமுறையை நாம கையில் எடுப்போம் அப்படின்னா மக்கள் பார்ப்பாங்க, நம்மளும் அப்படித்தான் நம்முடைய குடும்பத்தார தாயும் தந்தையும் போட்டு அடிக்கிறோம், துரத்தி விடுறோம். இதே செயல்பாடுதான் இஸ்லாமிய செய்யலாம். நமக்கு அவனுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கும் போது நான் ஏன் இஸ்லாத்துக்கு வரணும், நான் ஏன் குரானை படிக்கணும், நான் ஏன் செய்ய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்முடைய மிக ஒரு கேவலமான செயல்பாட்டை பார்ப்போம். மக்கள் இஸ்லாத்தை வெறுப்பதற்கான சூழல் உண்டாகும். எனவே அல் குரானும் ஹதீஸும் நமக்கு என்ன போதித்ததோ, என்ன கட்டளையிட்டதோ, என்ன சொல்லி தந்ததோ அதை நம்முடைய முழுமையான வாழ்க்கை வரக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் இன்ஷா அல்லாஹ் நம் வகை சார்ந்த எந்த மக்களாக இருந்தாலும் அவர்களை இஸ்லாத்தின் பால் மக்களை அழைப்பதற்கான ஒரு சூழலை இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்தலாம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பை தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.